இந்த 4 ஆண்டு காலம் இவங்க குடுக்காதது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்துக்கு முன்பாக படித்த மாணவர்களுக்கும் கொடுப்பார்களா? இந்த 4 ஆண்டு காலமா போயிட்டாங்கல்ல. அப்ப அந்த 4 ஆண்டு காலம் படித்த மாணவர்கள் முதல்ல நிலை என்ன? இவர்கள் என்ன கேள்விக்குறி சொல்லுவாங்க? இப்போ குடுத்துருக்காங்க ரைட்டு. இந்த 4 ஆண்டு முன்னோட்டி உள்ளவங்களுக்கு எப்படி குடுப்பாங்க? அவங்க எங்க போய் மடிக்கணினி வாங்குவாங்க? அவங்கள்ட்ட பணம் எது? அதே சமயத்தில இந்த அண்ணாதுரைன்ட்டு இருக்கிற இப்போ, அவர் ஒரு அறிவில் சிறந்தவரு. ஆனா, அவரு கூட என்ன சொல்றாருன்னா, இப்பவும் குடுத்த மாரி புதுசா ஏதோ குடுத்த மாரி சொல்றாங்க. அதெல்லாம் தவறான செயல். ஏற்கனவே குடுத்தத அவர் புரிந்து சொல்ல வேண்டும். ஒரு எல்லா பற்றி தெரிந்தவர் தெரியாதவர் பேசுகிறார்கள். ஒருத்தர் சிறப்பு விருந்தினராக அழைத்தால் அவர்களுக்கு சால்ரா அடிக்க வேண்டும்ங்கிற நிலை தமிழ்நாட்டில முதல்ல மாறணும். சிறப்பு விருந்தினர்ங்கிறது எப்படின்னா, ஒரு நன்னடத்தை உள்ள மாணவர்களை கூப்பிட்டு நம்ம சிறப்பு விருந்தினர் பண்ணுற மாரி, அவங்க விண்வெளியில பெரிய லெவல்ல இருக்கிறனால, அவங்கள கூப்பிட்டு சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டுட்டா, தனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சு தான் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிடுறாங்க. அதை கருதி இவர்களுக்கு பக்கப்பாட்டு பாடிட்டு போகணுங்கிற அவசியம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அதே சமயத்தில மக்களுக்கு இவர்கள் என்னத தான் அள்ளி குடுத்தா கூட, இவர்கள் ஆட்சி முடியும் நேரத்தில குடுக்குறாங்க. இப்போ ஆசிரியருக்கு கூட பாருங்களேன், 50% தரேன்னு சொல்லுங்க. கடைசி மாத ஊதியத்தில் 50% தரேன்னு சொல்லிக்கிறாங்க. இதை முன்னக்கூட்டியே கொடுத்துருந்தா ஆசிரியர்கள்லாம் பயன்பட்டுருப்பாங்க. ஆனா, இவங்க ஆட்சி கலைக்க முடிய போகிற நேரத்தில் குடுக்குறாங்க. இதனால வர்ற அரசுக்கு தான் பாதிப்பா வரும். முடிவு இவங்க எடுத்த முடிவு. இவங்களால அவங்களுக்கு நன்மை பயக்கிற மாரி தோன்றும். ஆனா, உண்மையான அது அப்படி இல்ல. யாரோ ஒருத்தர் செய்ய போறாங்கிற ஒரு நோக்கத்தில தான் குடுக்குற மாரி தோணுதுன்னு தான் மக்களுக்கே சொல்றாங்க. அதே மாரி தான் மடிக்கணினியும். இப்போ 10,00,000 பேர், 20,00,000 பேர் பிள்ளைகள் குடுக்குறாங்கன்னா, அவங்க குடும்பத்தில உள்ளவங்க நமக்கு வாக்களிக்க மாட்டார்களா? எப்படியாவது வாக்களிக்கட்டும். ஏன்னா இது மக்கள் பணம் தானே உங்களுக்கு. ரூ. 5,50,000 கோடி வாங்கியிருக்காங்கன்னா, இதுவும் மக்கள் பணம் தான். இன்னும் ஒரு 10,00,00,000 கூட வாங்கிருவாங்க. வாங்கி மக்கள் பணத்தை மக்கள் குடுத்து வாக்குகள் பெறுவதற்குரிய வாய்ப்ப தான் தேடுற மாரி தோணுதே ஒழிஞ்சு, இது உண்மையிலே அவருக்கு மேல உள்ள அக்கறையா என்பது ஒரு கேள்விக்குறி தான். மாணவர் பொற்காலத்தில அம்மா ஆட்சியிலே வந்துட்டாங்க. இவங்க அதிமுக ஆட்சியில அம்மா இருக்கும்போதே மாணவர்களுக்கு லேப்டாப் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க பிள்ளைங்க கூட அவங்கள்ட்ட லேப்டாப் வாங்கியிருக்காங்க. அத இந்த 4 வருஷம் இவங்க ஏன் கிடப்புல போட்டாங்க? அதுதான் மெயின் பாயிண்ட். அவங்க இந்த 4 வருஷமும் கிடப்புல போட்டிருக்க கூடாது. 4 வருஷமும் போட்டிருந்தா இவங்கள நம்ம ஆதரிக்கலாம். தப்பு கிடையாது. 4 வருஷமும் விட்டுட்டு ஆட்சி இன்னும் ஒரு 3 மாசத்துல எல்லாமே போகுது. எல்லாம் போகிற நேரத்தில் குடுக்குறது எப்படி இருக்குன்னா, பெற்றோர்களுக்கு வலிய கொண்டு ரூபாய் குடுத்த மாரி இருக்கு. வலிய கொண்டு குடுக்க முடியாது இல்லையா? அப்போ என் பிள்ளைக்கு ஒரு மடிக்கணினி குடுத்தா டிஎம்கேக்காரங்க குடுத்தாங்க. அதனால நம்ம ஒரு ஓட்டு போட்டுருவோம். அதுக்காக போடுவோம். அப்படின்ட்டு தோன்றதுக்காக தான் இவங்க செய்கிற மாரி தோன்றுதே ஒழிஞ்சு, இது வரவேற்கக்கூடிய செயலா இருந்தா கூட, செய்த காரியம் ஆட்சி ஆரம்ப காலத்திலேயே செஞ்சிருக்க வேண்டும். ங்கிறது தான் என்னுடைய கருத்து.